வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், எனது பள்ளி முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், எனது மாணவ செல்வங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 15 இது ஒரு சாதாரண நாள் அன்று. பல பேர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனித நாள். ஜாதி மத பேதங்களை கடந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திர காற்றை கர்வத்தோடு சுவாசிக்க துவங்கிய நாள். நாம் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அதே வேளையில் நம் முன்னோர்கள் நம் நலனுக்காக எத்தகைய துன்பங்களை அனுபவித்தனர் என்று அவர்களுக்கான நன்றியை கூறும் நாள். சுதந்திர தினம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை நினைவூட்டுகிறது. அடிமைத்தனம் இல்லாத புதிய வாழ்க்கையின் தொடக்கம்தான் இது. சுதந்திர தின போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய பெருமை மகாத்மா காந்தியை சாரும். அகிம்சை வழியில் போராடியது ஒரு பக்கம் இருந்தாலும், வீரத்தோடும் போராட்டத்தோடும் ஆங்கிலேயர்களை நேருக்கு நேர் எதிர்த்த போராளிகளும் நம் தேசத்தில் பலர் உண்டு. 7 வயதிலேயே எழுத்தாணியை பிடித்து கவி எழுத துவங்கியவன் எட்டயபுரத்தான். தன் வாழ்நாளின் பெரும் பங்கை சுதந்திர போராட்டத்திற்காகவே தியாகம் செய்தான். அவனுக்கு என்ன தலையெழுத்தா? நம் தலையெழுத்தை மாற்றவே அவன் அன்று வதைப்பட்டான் என்பதை நாம் உணர வேண்டும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று சொன்னார் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. இந்த வரிகள் கேட்டு நாம் மெய்சிலிருக்கலாம். ஆனால் அவர் கூறிய அந்த யுத்தத்தில் ஒரு பக்கத்தில் இருந்தவர்கள் மட்டுமே கத்தியின்றி இருந்தனர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியர்கள் ஏறக்குறைய அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கினர். அது அறிவியலாக இருந்தாலும் சரி, தகவல் தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, இராணுவத்தில் இருந்தாலும் சரி, இந்திய ஆண்களும் பெண்களும் தங்களின் உண்மையான மதிப்பை வெளிப்படுத்தினர். பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்காக தங்களின் முதல் பதக்கத்தை வென்றார் மனு பாக்கர். பின்னர் ஒரே பதிப்பில் 2 பதக்கங்களை வென்ற சாதனையையும் படைத்தார். தேசிய கொடியை கம்பத்தில் உயர பறக்க விடுவதோடு நம் கடமை முடிந்து விடுவதில்லை. நம்முடைய சிந்தனைகளும் நம் எண்ணங்களும் அந்த தேசிய கொடியை போலவே எப்பொழுதும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கூறும் ஒரு நன்னாளாக இந்நாள் அமையட்டும். நாம் அனைவரும் ஜாதி மதங்களுக்கு ஒப்பால் தேசத்திற்காக உழைக்க வேண்டும் என்பது காலத்தின் தேவை. எனவே இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் இந்த உறுதிமொழியை என்னுடன் சேர்ந்து எடுக்குமாறு அழைப்பு விடுக்கிறேன். நான் கூறுவதை சத்தமாக திருப்பி கூறுங்கள். இந்தியா நம் நாடு, மனித நேயமே என் மதம், மனித நேயம்தான் என் சமூக பிரிவு, தேசிய கொடியே என் அடையாளம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.